ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 25 சிம்பிளான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். என்ன ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லை. ஆமாம், நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I got a little busy. லிட்டில் பிஸினா கொஞ்சம் பிஸி அப்படிங்கிற மீனிங். I got a little busy. நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நம்பர் 2, அதுவரை அங்கேயே இரு. அது வரைக்கும் அங்கேயே இரு. அதுவரை அப்படின்னு சொல்றதுக்கு until then. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவரைன்னு சொல்றதுக்கு until then. அங்கேயே இரு அப்படின்னா be there. அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லணும்னா until then be here. ஹியர்னா இங்க. until then be here. இந்த சென்டென்ஸ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதுவரைன்னு சொல்றதுக்கு until then அப்படின்னு நம்ம சொல்லணும். எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். until then அப்படின்னா அதுவரை. நம்பர் 3, இன்னும் எவ்வளவு வேணும், அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கணும்னா how much more do you need. அப்படின்னா இன்னும் எவ்வளவு வேணும் அல்லது இன்னும் எவ்வளவு தேவைப்படுது அந்த மீனிங்லையும் வரும். மோர் அப்படிங்கிற வேர்டு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. ஹவு மச் மோர் டூ யூ நீட் அப்படின்னா இன்னும் எவ்வளவு வேணும். நம்பர் 4, அப்போதான் ஆரம்பிச்சேன். அப்போதான் அப்படின்னு சொல்றதுக்கு that's when. எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். that's when அப்படின்னா அப்போதான். that's when அப்போதான் ஆரம்பிச்சேன். that's when I started. அப்போதான் படிச்சேன் அப்படின்னு சொல்லணும்னா that's when I studied. அப்போதான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லணும்னா that's when I slept அப்படின்னு சொல்லணும். அப்போதான் என் லஞ்ச் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா that's when I ate my lunch அப்படின்னு சொல்லலாம். அல்லது that's when I had my lunch. அப்போதான் என் லஞ்ச் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த that's whenோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். that's whenனா அப்போதான். நம்பர் 5, தொடர்ந்து செய்து கொண்டிரு. தொடர்ந்து செஞ்சுட்டே இரு. ஒருத்தரை மோட்டிவேட் பண்றீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லணும்னா கீப் ஆன் டூயிங் இட் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிட்டே இரு. கீப் ஆன் டூயிங் இட் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 6, வரம்பு மீறாத, லிமிட்டை தாண்டாத அப்படின்லாம் சொல்றதுக்கு டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னா லிமிட்டை தாண்டாத, வரம்பு மீறாத அப்படின்லாம் சொல்றதுக்கு டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 7, உன் மூக்க நோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா, குழந்தைங்க நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னா மூக்க நோண்டாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு டோன்ட் பிக் யுவர் நோஸ். டோன்ட் பிக்னா நோண்டாத. டோன்ட் பிக் யுவர் நோஸ் அப்படின்னா உன் மூக்க நோண்டாத. நம்பர் 8, விருப்பம் இருந்தா செய், விருப்பம் இருந்தா பண்ணு. ஒரு ஹெல்ப் கேட்குறோம், அப்போ அவங்க அதுக்கு ஏதோ ரீசன் சொல்றாங்க, அப்போ நம்ம சொல்றோம் விருப்பம் இருந்தா பண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றதுக்கு டூ இஃப் யூ லைக். டூனா செய், இஃப் யூ லைக் அப்படின்னா விருப்பம் இருந்தா. டூ இஃப் யூ லைக் அப்படின்னா விருப்பம் இருந்தா பண்ணு. டூ இஃப் யூ லைக் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 9, விருப்பம் இருந்தா வா. எப்படி சொல்வீங்க? வா அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? கம். விருப்பம் இருந்தா அப்படிங்கிறதுக்கு இஃப் யூ லைக். கம் இஃப் யூ லைக். விருப்பம் இருந்தா வா. விருப்பம் இருந்தா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு டூ இஃப் யூ லைக். விருப்பம் இருந்தா வா அப்படின்னு சொல்றதுக்கு கம் இஃப் யூ லைக். ஈஸியா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்பர் 10, நீ முடிச்சிருந்தா சொல்லு, நீ கம்ப்ளீட் பண்ணிட்டனா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். டெல் மீ இஃப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். டெல் மீ இஃப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ. நீ முடிச்சிருந்தா அப்படிங்கிறதுக்கு இஃப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். டெல் மீ இஃப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். நம்பர் 11, நீ எடுத்திருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ இஃப் யூ ஹாவ் டேக்கன். டெல் மீ இஃப் யூ ஹாவ் டேக்கன். இஃப் யூ ஹாவ் டேக்கன்னா நீ எடுத்திருந்தா, டெல் மீனா சொல்லு. நம்பர் 12, நீ கொடுத்திருந்தனா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும் நீங்க கண்டுபிடிங்க. டெல் மீ இஃப் யூ ஹாவ் கிவன். வெரி குட். டெல் மீ இஃப் யூ ஹாவ் கிவன் அப்படின்னா நீ கொடுத்திருந்தா சொல்லு. டெல் மீ இஃப் யூ ஹாவ் கிவன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ
முடிச்சிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ இஃப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். நீ எடுத்திருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ இஃப் யூ ஹாவ் டேக்கன். நீ கொடுத்திருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ இஃப் யூ ஹாவ் கிவன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம திணறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீ கொடுத்திருந்தா அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் யூ ஹாவ் கிவன் அப்படின்னா நீ கொடுத்திருந்தா அப்படிங்கிற மீனிங். நம்பர் 13, இதை யாரு கொடுத்தது, இதை யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஹூ கேவ் இட். ஹூனா யாரு, கேவ்னா கொடுத்தது, இட்டுனா இதை. ஹூ கேவ் இட் அப்படின்னா இதை யாரு கொடுத்தது, இதை யாரு செஞ்சது. நம்பர் 14, இதை யாரு செஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு ஹூ டிட் இட். ஹூனா யாரு, டிட்னா செஞ்சது, இட்னா இதை. ஹூ டிட் இட் அப்படின்னா இதை யாரு செஞ்சது அல்லது இதை யாரு பண்ணினது, ஹூ டிட் இட் அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 15, எதிர்த்து பேசாத. குழந்தைங்க சம்டைம்ஸ் நம்ம பேசும்போது எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் டாக் பேக் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டாக் பேக் அப்படின்னா எதிர்த்து பேசாத. டோன்ட் டாக் பேக், எதிர்த்து பேசாத. நம்பர் 16, எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு கேட்கறதுக்கு see how it is அப்படின்னு சொல்லணும். see how it is அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாரு. see how it is. சீனா பாரு, how it isனா எப்படி இருக்குன்னு. see how it is, எப்படி இருக்குன்னு பாரு. நம்பர் 17, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றதுக்கு டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசு. டாக் டு மீ, என்கிட்ட பேசு. நம்பர் 18, என்கிட்ட பேசாத. பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நார்மலா எப்படி சொல்லுவோம், டோன்ட் டாக்னு சொல்லுவோம். என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசுன்னு சொல்லணும்னா டாக் டு மீ. என்கிட்ட பேசாதன்னு சொல்றதுக்கு டோன்ட் டாக் டு மீ. நம்பர் 19, உன் வாக்கு காப்பாத்து. அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்றதுக்கு கீப் யுவர் வேர்ட். கீப்னா காப்பாத்து. கீப் யுவர் வேர்ட் அப்படின்னா உன் வாக்கு காப்பாத்து அல்லது உன் வார்த்தையை காப்பாத்து. கீப் யுவர் வேர்ட். நம்பர் 20, நான் சொல்லாம. அதாவது நம்ம சொல்லுவோம், இப்போ ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்லுவாங்க, நான் சொல்லாம நீங்க எழுதக்கூடாது, நீங்க எழுதக்கூடாது அப்படிம்பாங்க. நான் சொல்லாம நீங்க எழுதக்கூடாது. நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஷுட் நாட் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். யூ ஷுட் நாட் ரைட்னா நீங்க எழுதக்கூடாது. நான் சொல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் ஐ சே. அன்லெஸ் ஐ சே அப்படின்னா நான் சொல்லாம. நான் சொல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும், அன்லெஸ் ஐ சே அப்படின்னா நான் சொல்லாம. நான் சொல்லாம நீங்க எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அன்லெஸ் ஐ சே யூ ஷுட் நாட் ரைட். நம்பர் 21, நான் எழுதாம. இந்த சென்டென்ஸை நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? அன்லெஸ் ஐ ரைட். அன்லெஸ் ஐ ரைட் யூ ஷுட் நாட் ரைட். நான் எழுதாம நீங்க எழுதக்கூடாது. அன்லெஸ் ஐ ரைட் யூ ஷுட் நாட் ரைட். நான் எழுதாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் ஐ ரைட். நம்பர் 22, நான் செய்யாம. இந்த சென்டென்ஸை அன்லெஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? அன்லெஸ் ஐ டூ அப்படின்னா நான் செய்யாமல். அன்லெஸ் ஐ டூ. அன்லெஸ் வச்சு இப்போ நம்ம ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் செய்யாம எனக்கு தெரியாது, நான் செஞ்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பேசுவோம். நான் செய்யாம எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் ஐ டூ ஐ டோன்ட் நோ. அன்லெஸ் ஐ டூனா நான் செய்யாம, ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. அன்லெஸ் ஐ டூ ஐ டோன்ட் நோ அப்படின்னு நம்ம பேசலாம். திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் ஐ சே. நான் எழுதாம அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் ஐ ரைட். நான் செய்யாம அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் ஐ டூ. நம்பர் 23, வேற ஏதாச்சும் சொல்லணுமா. வேற ஏதாச்சும் சொல்லணுமா. இப்போ நம்ம ஃபோன்ல சொல்றோம், அவங்க வந்தாங்கன்னா நீங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், வேற ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறோம். இது போக வேற ஏதாச்சும் சொல்லணுமா. வேறு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்றதுக்கு எனிதிங் எல்ஸ் டு சே. எனிதிங் எல்ஸ்னா வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா. எனிதிங் எல்ஸ் டு சே அப்படின்னா வேற ஏதாச்சும் சொல்லணுமா. நம்பர் 24, மற்றவங்க முன்னாடி சாப்பிட வெக்கப்படுறா.
மற்றவங்க முன்னாடி சாப்பிட வெட்கப்படுறா அப்படின்னு சொல்றதுக்கு she is shy to eat in front of others. in front of othersனா மற்றவங்க முன்னாடி. she is shy அப்படின்னா வெட்கப்படுறா. எதுக்கு? to eat. to eatனா சாப்பிடுறதுக்கு. she is shy to eat in front of others. மற்றவங்க முன்னாடி சாப்பிட வெட்கப்படுகிறாள். நம்பர் 25. இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, எப்போ வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, வரும்போது சொல்கிறேன் அப்படிங்கிங்க. வரும்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு when I come. வென்னா போது, when I comeனா வரும்போது. வரும்போது சொல்கிறேன், I will tell you when I come. சாப்பிடும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I will tell you when I eat. I will tell you when I eat அப்படின்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 25 சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் நீ பேசாமல். நீ பேசாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு காமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த 25 சென்டென்சஸில் உங்களுக்கு பழக்கப்படாத சென்டென்சஸ் எதுவும் இருந்தது அல்லது வார்த்தைகள் எதுவும் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு 25 சென்டென்சஸ் பார்த்துக்கோமா? நேற்று பார்த்த சென்டென்சஸில் உங்களுக்கு புதிதான சென்டென்சஸ் எதுவும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ரீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.